பரிசு தொகையை தொகுப்போட 1000 ரூபாய் கொடுங்கன்னா நிதி இல்லைன்னு சொல்றாங்க. இது வெட்கக்கேடு இல்லையா? திமுக அரசு பொங்கலுக்கு 1000 ரூபாய் பணம் வழங்காதது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆவேசமாக பதிலளித்துள்ளார். திமுக காரங்க என்ன சொன்னாங்க? அன்னைக்கு 2500 ரூபாய் கொடுத்தாங்க அதிமுகல. அப்போ திமுக என்ன சொன்னாங்க? இன்னைக்கு விக்கிற விலைவாசியில 2500 பத்தாது, 5000 ரூபாய் கொடுக்கணும்னு வாய்க்கிலேயே பேசினாங்க. இன்னைக்கு அதே திமுக ஆட்சியில இருக்கும்போது ஒரு 1000 ரூபாய் தான் கேட்கிறாங்க. ரொம்ப ஒன்னும் 5000 கேட்கல, 1000 ரூபாய் பரிசு தொகையை தொகுப்போட 1000 ரூபாய் கொடுங்கன்னா நிதி இல்லைன்னு சொல்றாங்க. இது வெட்கக்கேடு இல்லையா? இது வெட்கக்கேடு இல்லையா? தமிழகத்துக்கு இது ஒரு தலைகுனிவாக நான் பாக்குறேன். எங்க போச்சு நிதி? இன்னைக்கு வரி வசூல் பண்றீங்க, டாஸ்மாக்ல வருமானம் வருது, லஞ்சம் ஊழல் மலிந்து கிடக்குது, கனிம வள கொள்ள நடக்குது. அப்ப எங்க போகுது நிதி? எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு மேல சாக்கு போக்கு சொல்றதுக்கு உங்க ஆட்சி இங்க எதுக்கு? அதுக்கு நிச்சயமாக மத்திய அரசு கிட்ட இந்த ஆட்சியை கொடுத்துட்டு போலாமே. எதுக்காக மத்திய அரசை நம்பி வாழுகின்ற நிலைமை ஏன் தமிழ்நாட்டுக்கு வருது? இத பக்கத்துல இருக்க பாண்டிச்சேரி, அவங்க 750 ரூபாய் ரேஷன் கார்டு கொடுக்குறாரு. மழை வெள்ளத்துல பாதிச்சவங்களுக்கு 2000 ரூபாய் அத்தனை ரேஷன் கார்டுக்கும் கொடுக்குறாங்க. ஏன் அந்த அளவு ஒரு தகுதி இன்னைக்கு தமிழ்நாட்டுல இல்லையா? சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்கள் ஆட்சி செய்த இந்த தமிழகம் இந்தியாவின் மிகச்சிறந்த வல்லரசு நாடு. இந்த ஒரு 1000 ரூபாய் தொகுப்பு கொடுக்க முடியலன்னா இதை ஒரு தோல்வி ஆட்சி எதுவும் இல்லை என்பதற்கான உதாரணம் திமுக இன்னைக்கு செய்திருப்பது. அதனால நீங்க செஞ்சா மட்டும் அது அரசியல், மற்றவங்க செஞ்சா அரசியல் இல்லை என்பது தவறான ஒரு முன்னுதாரணம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.